வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வித்யாவின் கண் பகுதியில் காணப்பட்ட விந்தணுவை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு நீதவான் உத்தரவு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையில் சந்திப்பு. யாழ் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு முன்னிலையில் கவனஈர்ப்பு போராட்டம். ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக மெல்கம் டர்ன்புல் பதவி பிரமாணம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி லோகநாதன் வித்யாவின் சடலத்தின் கண் பகுதியிலிருந்து பெறப்பட்ட விந்தணுவை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலை வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொலை செய்யப்பட்ட மாணவியின் சடலத்தின் கண் பகுதியிலிருந்து பெறப்பட்ட விந்தணு மாதிரியை மேலும் ஒரு தடயப் பொருளாக சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்துள்ளார். இதற்கமைய இந்த விந்தணு மாதிரியை மரபணு பரிசோதனைக்காக ஜின்டெக் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ள மரபணுக்களுடன் அதனை ஒப்பிட்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் எஸ் லெனின்குமார் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மடிக்கணனி, கையடக்க தொலைபேசி மற்றும் டேப் ஆகியவற்றில் குற்றச்செயல் தொடர்பான காட்சிகள் அல்லது புகைப்படங்கள் இருந்தனவா என்பதை கண்டுபிடிக்குமாறும் ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் அதனை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து குறித்த தடயப் பொருட்களை மேலதிக ஆய்விற்காக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவிற்கு அனுப்பி வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வழக்கு விசாரணையை இம்மாதம் 29ஆம் தேதி ஒத்திவைத்த நீதவான் அதுவரை 9 சந்தேக நபர்களையும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு இந்திய தலைநகர் புதுடில்லியில் இன்று முற்பகல் நடைபெற்றதாக அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் ஷமீர் ரசூல்டீன் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த சந்திப்பு தொடர்பிலான செய்திகளை சேகரிப்பதற்கான சந்தர்ப்பம் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்திய பிரதமருடனான சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மாலிக் சமரவிக்ரம ஆகியோரும் இணைந்திருந்தனர். இந்த சந்திப்பின் போது 4 உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. சாக் வலிய நாடுகளுக்கு இடையிலான செய்தி பரிமாற்ற திட்டம், வவுனியா மாவட்ட வைத்தியசாலையின் புனரமைப்பு திட்டம், சிறு அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவி மற்றும் இந்தியாவின் 17 மாநிலங்களில் உள்ள அவசர சிகிச்சை சேவைகளை இலங்கைக்கு பெற்றுக் கொள்வது ஆகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு 4 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நாளை நடைபெறவுள்ளது. நாளை பிற்பகல் 12:45க்கு பிரதமர் இலங்கைக்கு புறப்பட உள்ளதாக புதுடில்லிக்கு சென்றுள்ள எமது அலுவலக செய்தியாளர் ஷமீர் ரசூல்டீன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நெடுந்தீவு பகுதி மீனவர்களால் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மீனவர்களுக்கான மானியங்கள் உரிய முறையில் வழங்கப்படுவதில்லை என தெரிவித்து இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. நெடுந்தீவில் 200 மீனவ குடும்பங்கள் உள்ள போதிலும் 17 குடும்பத்திற்கு மாத்திரமே மானியங்கள் வழங்கப்படுவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்ப எங்களோட மக்களுக்கும் இருக்க ஒரு பெரிய பிரதான பிரச்சனை என்னன்னு சொன்னா பாரிய அளவு அவையோட கடற்தொழில் வளங்கள், அதாவது குறிப்பிடப்படியா கடல் தொழில் உபகரணங்கள் அவர் கையில் இல்லாதபடியாலையும் அவையில் தொடர்ந்து அவையிட தொழில் முயற்சிகளை முன்னெடுக்க முடியாத ஒரு காரணம் ஒன்று இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ அவையில் தொடர்ந்து செய்து வர இந்த கடல் தொழில் உபகரணங்கள் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முற்பட்ட அந்த கடற்தொழில் உபகரணங்களையே இப்பவும் பயன்படுத்தி தொழில் செய்து கொண்டு வரணும். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இன்று 12வது நாளாகவும் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பொறுப்பு கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவினால் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றோம் என்ற துணிப்பொருளின் கீழ் இதன்போது கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டன. நல்லூர் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் இன்றும் பலர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையொப்பமிட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கடந்த 10ஆம் தேதி ஆரம்பமான நடைபயணம் நேற்று யாழில் நிறைவு பெற்றது.
கைதடியில் நேற்று ஆரம்பமாகிய நடைப்பயணத்தின் போது செம்மணி புதைகுழியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் உள்ளிட்ட வடமாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன் பின்னர் A9 வீதியூடாக சென்று யாழ் நகரில் உள்ள ஐநா அலுவலகத்தில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டதுடன் யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலும் மகஜர் கையளிக்கப்பட்டது. இதன் பின்னர் சங்கிலியன் தோப்பை சென்றடைந்த குழுவினர் நடைப்பயணத்தை நிறைவு செய்தனர். திசமகாராம பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கடற்தொழில் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இரு கட்சிகளை இணைத்து தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதி தீர்மானித்தார். எம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். அமைச்சரவையை நியமிக்கும் போது மத்திய வங்கி ஆளுநர் சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சித்ததாக சிலர் கூறுகின்றனர். அவை தற்போது இடம்பெறுவதில்லை என எண்ணினர். மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நான் முறைப்பாடு செய்துள்ளேன். அதனை மீள பெற்றுவிட்டீர்களா என சிலர் கேட்கின்றனர். இல்லை, அதனை மீளப் பெறவும் இல்லை. விசாரணைகள் நிறுத்தப்படவும் இல்லை. அது தொடர்பான விசாரணைகள் நிச்சயமாக நடைபெறும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்பில் பிரச்சினை உள்ளது எமக்கு தெரியும். அவை கடந்த நாட்களில் ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டன. எனினும் அவற்றை மூடி மறைப்பதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக தெரிவிக்கின்றேன். அவுடுத சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் குறைந்த விலையில் மருந்துகளை கொள்வனவு செய்ய முடிவதாக சுகாதாரம் மற்றும் சுதேச வைத்திய அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். ஹொரணையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அவுடத சட்டமூலத்தை கொண்டு வரவிருந்தேன். எனினும் மார்ச் 2ஆம் தேதி கொண்டு வந்தேன். விரைவாக கொண்டு வந்தது ஏன் என சிலர் வினவினர். சட்டமூலத்தை கொண்டு வந்து நாம் நிறைவேற்றினோம். சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் அதனை நடைமுறைப்படுத்தப்படாது. அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகார சபையை நிறுவ வேண்டும். இதன் முதல் அம்சமாக மருந்து பொருட்களின் விலைகளை குறைக்க உள்ளோம். மருந்து பொருட்களுடன் தொடர்புடைய அனைத்து அமைப்புகளையும் அழைத்தேன். 100க்கு 4000, 100க்கு 5000 அனைத்து மருந்து பொருட்களின் லாபங்களையும் 75% மாற்ற வேண்டும். ஏனெனில் 17% பார்மசிகளுக்கு வழங்கப்படுகின்றன, 10% இடைத்தரகர்களுக்கு வழங்கப்படுகின்றன. 88% வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 85% என நாம் தீர்மானித்தோம். 100க்கு 5000 என்பது 85% குறைவடையும் போது விலை பாரிய அளவில் வீழ்ச்சியடையும். இதனை நாளை நடைமுறைப்படுத்தும் போது தமக்கான பற்றிச்சீட்டுகளுக்கான மருந்துகளை பெற முடியும். ஊவா மாகாண சபையின் முதலமைச்சராக சாமர சமித் தசாநாயக்க இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஊவா மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து நிலவிய மாகாண சபை முதலமைச்சர் பதவி வெற்றிடத்திற்கு இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கழனியாற்றின் நீரில் விஷ ரசாயனங்கள் கலந்துள்ளனவா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீர்வள சபை தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் கலந்துள்ளதால் கழனியாற்றின் நீர் மாசடைந்துள்ளதாக சபையின் தலைவர் சுல்பிகார் காதர் குறிப்பிட்டுள்ளார். பரிசோதனையின் அறிவிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் கரையோர தென்னை மரங்கள் வெட்டுப்புழு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒலுவில், பாலமுனை, அட்டாளிச்சேனை ஆகிய கிராமங்களில் உள்ள தென்னந்தோப்புகளில் தென்னை ஓலைகள் வெட்டுப்புழு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன் காரணமாக தெங்கு உற்பத்திகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் தமக்கான வருமானத்தை பெற்றுக் கொள்வதிலும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தென்னை பயிர் செய்கையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நோய் இன்னும் மாறதில்லை, திரும்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. மருந்து அடிச்சும் அதே மாதிரி தான் இருக்கு. பெரிய வந்து பார்த்து ஓட்ட போட்டு மருந்து அடிச்சிருக்கோம், ஒன்றும் தீரதில்லை. மருந்து தான் பாய்ச்சிடும், மருந்து பாய்ச்சி இன்னும் தீரதில்லை. திரும்ப அந்த புழு ஓரையை சாப்பிட்டு இறங்குது, நிலத்துக்கு இறங்குது. ஏற்கனவே ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட நிறைய தேங்காய்கள் ஆயப்பட்டுச்சு. இப்போ தேங்காய் மிச்சம் குறையாததால தேங்காய் பிரச்சனை கஷ்டமான நிலையில் ஆளாங்க. அது மட்டும் இல்லை, இலைகள் இப்போ இலைகள் எடுத்து அதில் உற்பத்தி செய்கிறாங்க, அந்த பிரச்சனையை ஒட்டிக்கிறாங்க. எனவே இவற்றுக்கான தீர்வுகளை தென்னை அபிவிருத்தி சபை, இந்த சபைகளால் எடுக்க வேண்டும். கடந்த 4 மாதங்களாக சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் உரிய பலன் அளிக்கவில்லை என உற்பத்தியாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். எவ்வாறாயினும் மக்களின் இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக அம்பாறை மாவட்ட தெங்கு அபிவிருத்தி சபையின் பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்வியல் அடிப்படை பிரச்சினைகள் பலவற்றை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றது.
சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கையை எடுக்கும் போது அதை நியூஸ் ஃபர்ஸ்ட் பாராட்ட தவறுவதில்லை. தமது அன்றாட தேவையை நிவர்த்தி செய்வதற்கு நீரின்றி அலலுறும் சில கிராமப்புற மக்களும் நம்மிடையே வசிப்பது வேதனைக்குரியதே. புத்தளம் முந்தல் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட உடப்பு வம்மிவெட்டுவான் பிரதேசத்துக்கான குடிநீர் வழங்கப்படாமை தொடர்பில் சக்தியின் செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. நாம் சுட்டிக்காட்டி 2 வருடங்கள் கடந்த நிலையில் குறித்த கிராமத்திற்கான குடிநீர் வழங்க தற்போது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை காலமாக குடிநீருக்கு பிரச்சனையை எதிர்நோக்கி காணப்பட்டது. இதனை சக்தி நியூஸ் பேசின் ஊடாக தெளிவுபடுத்தி காட்டியதன் மூலமாக இதுவரை காலம் எதிர்நோக்கிய பிரச்சனை இன்று எங்களுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் குடிநீர்களை வீடுகளின் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம். அதற்கு சக்தி நியூஸ் பெஸ்டிற்கு நாங்கள் மிக மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல காலங்களாக 5 ரூபா குடம் தண்ணியை வாங்கி குடித்துக் கொண்டிருந்த காலத்தில் சக்தி நியூஸ் பேஸுக்கு இது சம்பந்தமாக அறிய கொடுத்திருந்தோம். அதிகாரிகள் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு குடிநீர் குழாய் மூலமாக தந்துள்ளார்கள். நாங்க குடிநீர் இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டிருந்தோம். பிறகு நாங்க சக்தி டிவிக்கு அறிவித்திருந்தோம். இப்பொழுது எங்களுக்கு கிட்டடியில குடிநீர் நல்ல நீர் தந்திருக்காங்க. அதற்காக நாங்க சக்தி டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களின் பிரச்சினைகள் சுட்டிக்காட்டப்படும் போது அவற்றிற்கான தீர்வுகள் வழங்கப்படுகின்றமை வரவேற்கத்தக்கதே. இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்